வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ண ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ் தாங்க. எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. மார்க்கெட் வந்து நீங்கள் இன்கேஸ் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே சைட்வேஸில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சரி, வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 56,000ன்றது இருக்குல்ல, இந்த க்ரீன் லைன், இந்த 56,000 ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து மார்னிங் இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக இந்த ஜோன்லேயே மார்க்கெட் போயிட்டு மேலே பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ஒரு ஸ்லோவான மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் இதில் இப்படி போய் டச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இப்படி ரிவர்ஸில் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு சினாரி நடக்கும். நான் இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வந்து சைட்வேஸ் ஜோனுங்க. இந்த இடத்துல இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் போயிட்டு இருக்கும் நாளைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்குமே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே என்னாலுமே உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் போகும் ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து நீங்கள் என்ட்ரி போகலாம். ஏன்னா வந்து மார்னிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நாளைக்கு சைட்வேஸில் போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. நீங்கள் செகண்ட் ஆஃப் செஷனில் போய் எடுத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். அந்த மாதிரி சினாரியோ தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போயிட்டு இப்படி ரிவர்ஸில் ஆகலாம். இப்போ புட் சைடு ஒரு என்ட்ரி கிடைக்கும் இந்த இடத்துல ஓகேங்களா? இல்லை மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி காலையிலேருந்து இங்கேருந்து இன்கேஸ் மேலே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு பொறுமையாக கீழே இந்த மாதிரி ஒரு சினாரி இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இப்படி வந்துச்சுன்னா இந்த 55,571 ஓகேவா, 17 வச்சுக்கலாம். 55,570 இந்த ஜோன்லேருந்து இப்படி ரிவர்ஸில் எடுக்கலாம் ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சினாரி நடக்கும். கால் சைடு என்ட்ரி இந்த இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நீங்கள் இந்த 55,570ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. மார்க்கெட் வந்து இன்கேஸ் அந்த கேப் இவ்வளோ தூரம் வந்துச்சுனாலுமே, ஏன்னா இன்னைக்குமே வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு இந்த 55,570 ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளியராக காட்டுறேன் பாருங்க. ஒரு 150 பாயிண்ட்ஸ் அளவு கேப் இருக்கு மார்க்கெட்ல ஓகேவா? இந்த கேப்புமே ஃபில் பண்றதுக்கு பார்ப்பாங்க. மேபி வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகலாம். இந்த இடத்துல ஓகேவா? நான் லைன் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஜோன் இந்த 55,450 ஓகேவா? இந்த ஜோன் ஒன்று மார்க் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல எடுக்கலாம் என்ட்ரி இந்த 55,570. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஜோன் வந்து ரிஸ்க்குன்னு நான் சொல்லுவேன் ஓகேவா? நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரினா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஒரு சேஃபான என்ட்ரினா கால் சைடு இந்த 55,449 ஓகேவா, 450 வச்சுங்க. இந்த ஜோன் போறீங்கன்னா உங்களுக்கு சேஃபான ஒரு என்ட்ரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேலேருந்து வருதுன்னா இப்படி வந்துட்டு இப்படி போகலாம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும் ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா, நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், இந்த ஜோனுக்குள்ளே போகக்குள்ள என்ட்ரி எதுவுமே அது நடுவில் என்ட்ரி எதுவும் எடுக்காதீங்க ஓகேவா? கால் சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி. மேக்ஸிமம் இந்த ஜோனில் வந்து கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த 55,570 சொன்னல, அந்த இடத்துலையுமே வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா நான் கொடுத்த ஜோனுக்குள்ளே வருது ஓகேவா? சைட்வேஸ் ஜோனுக்குள்ளே வருது. மேக்ஸிமம் கால் சைடு இந்த இடத்துல 55,450 இந்த ஜோன் ஓகேங்களா? நம்ம சொல்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 30 or 40 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுத்துங்க ஓகேவா? சிம்பிள் சினாரியோ தாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் நடக்கும். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு ஓகேவா? இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தாலுமே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் மேக்ஸிமம். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க போதும் மார்க்கெட் ஓகேவா? மேபி நாளைக்கு எப்படி இருக்கலாம்னா இந்த மாதிரி ஓகேவா? இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக சஸ்டெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம். இங்கே இந்த க்ரீன்ல இந்த 55,450 சொன்னல, இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இப்படியுமே போயிட்டு மேலே போகலாம் ஓகேங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து சேஃபாக எடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பாருங்க. இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதை நல்லா மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனில் கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது ஒர்க்கில் இந்த ட்ரெண்ட் லைன். அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக என்ட்ரி எடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல சைட்வேஸ் மூமெண்டம் கொடுக்கும் ஓகேவா? செகண்ட் ஹாஃப் போகிறப்போ உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். அந்த என்ட்ரி மட்டும் பார்த்து கரெக்டாக எடுங்க ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டே வந்து ஒன் ட்ரேட் பண்ணுறன்ற மாதிரி ஒரு 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 கான்செப்டில் இருங்க ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக மைண்டை வந்து செட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் 2 ட்ரேட் ஓகேவா? அந்த மாதிரி எடுத்தாலே நம்ம இப்போ ஒரு 2 நாள் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக மீதி 3 நாள் ப்ராஃபிட் பண்ணாலே நம்ம வந்து இப்போ மந்த் எண்டில் பார்க்கல நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் ஓகேவா? அது இல்லாமல் ரிஸ்க் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஓகேவா? ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு
வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நீங்கள் பார்த்து என்ட்ரி எடுத்து சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் அந்த ரிஸ்க் இல்லாமல் போச்சுன்னா அந்த ப்ராஃபிட் எல்லாமே ஒரு நாளே போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது எல்லாருமே இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க. என்னோட பிகினிங் ஸ்டேஜ்லேயே நான் அதை பண்ணியிருக்கேன். இப்போ 1 மந்த் ஃபுல்லாக நான் எடுத்த ப்ராஃபிட்டை 1 டேலேயே லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால நாளைக்கான மார்க்கெட்டை கொஞ்சம் சேஃபாக என்ட்ரி எடுங்க. இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை புதுசாக நம்ம சேனலில் வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.